அழகாக இருக்கும் பேக் டு நான் பின்னாடிட்டேன். நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து ஹோமர் புறா கர்ண புறாங்கலாம் இதெல்லாம் நார்மல் புறாங்களோட சேர்த்து வளர்க்கலாமா, அதை தனித்தனியாக கேஜி வச்சு வளர்த்தாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போ நீங்கள் ஒரு ஹாபிக்காக இப்போ என்ன மாதிரி இந்த மாதிரி வளர்க்குறீங்கன்னா நீங்கள் வந்து ஹோமர் புறா கர்ண புறா எல்லாத்தையுமே ஒன்றா வளர்த்துக்கலாம். அதனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நீங்கள் அதுவே ஒரு ப்ரொஃபஷனலாக எடுத்து பண்ண போச்சுல நீங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து ஒன்றா போட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்காது. அதோட 100% பொட்டன்ஷியல் வந்து நீங்கள் அவுட்புட்டாக வெளியே எடுக்க முடியாது. நீங்கள் இப்போ எல்லா புறாங்களும் ஒன்றாட்டு வளர்க்கும் போச்சுல இப்போ உங்களுக்கு அது ஒரு 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் ஆசைக்கு கொண்டு போய் விட்டு அது ரிட்டர்ன் வந்து எனக்கு போதும் ஹோமர் புறா அந்த மாதிரி அது 2-3 தடவை பல்ட்டி அடிச்சா எனக்கு போதும் பார்க்கறதுக்காக வேணும்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒன்றா போட்டு வளர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு ஹோமர் புறா வச்சு ரேசிங் பண்ண போறீங்கன்னா உங்கள்கிட்ட மேல் புறாக்கு தனி கேஜ் இருக்கணும், ஃபீமேலுக்குன்னு தனி கேஜ் இருக்கணும், ரெண்டையும் ப்ரீடிங் பண்ணுறதுக்கு ஒரு தனி கேஜ் இருக்கணும். மேல் புறா திறந்துட முடியல, ஃபீமேலை திறந்துடக்கூடாது. இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. நார்மல் புறா கூட சேர்த்து வளர்க்க முடியாது இந்த விஷயத்தை உங்களால் ஃபாலோ பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் கர்ணப்புறா கூட சேர்ந்து நார்மல் புறா நிற்க முடியல. கர்ணப்புறா வந்து பல்ட்டியும் அந்த அளவுக்கு அடிக்காது. இந்த நார்மல் புறா கூட சேர்ந்து வீட்டையே வந்து வட்டம் போட்டுட்டு தான் இருக்கும். ஏன்னா ஹோமர் புறா கர்ணப்புறா கூட ஃபேன்சி பிஜன்ஸ் வந்து கேஜில் போட்டு வளர்த்துக்கலாம். ஹோமர் புறா கர்ணப்புறா வளர்க்க தான் கிட்டத்தட்ட ஒரு களம் மாதிரி தான். அதில் எக்ஸ்பீரியன்ஸான உள்ளவங்க யாரும் இந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா மறக்காம உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கம்பல்ஸ் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.